ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? குட். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஓதுவோம். அதுக்கு அர்த்தம் என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது அப்படின்னு வந்தா நான் பாதுகாப்பு தேடுறேன். ஊதுன்ற பாதுகாப்பு தேடுறது. யாரு? அப்படின்னு வந்துச்சுன்னா நான் அப்படின்னு அர்த்தம். அஷ்ஹது அப்படின்னு அர்த்தம் நான் சாட்சி சொல்றேன். அந்த அப்படின்னு வந்துச்சுன்னா நான் ஒரு நபரை நான் பாதுகாப்பு தேடுறேன். யாருக்கிட்ட? பில்லாஹி, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். எதை விட்டு அல்லது யாரை விட்டு? மினஷ் ஷைத்தான், அஷ்-ஷைத்தான் அர்-ரஜீம். அவனை அஷ்-ஷைத்தான் அர்-ரஜீம் ரெண்டு பேர்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவனுடைய பேர் என்ன? இப்லீஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம பார்த்தோம் சூரத்துல் பக்ரா 2வது சூரால பார்த்தோம். அதே போல வெவ்வேறு இடங்கள்ல குர்ஆன்ல வருது. இப்லீஸ் அல்லாஹ் விசாரிக்கிறாங்க. சூரத்துல் ஆராஃப்ல பார்க்கும். இப்லீஸோட அசல் பேர் அஸாஸீல் அப்படின்னா சில கிதாபுல எழுதி வச்சிருக்கோம். அதுக்கு ஆதாரம் இல்லை, ஆதாரபூர்வமான அறிவிப்புகள்ல வரல. குர்ஆன்ல ஹதீஸ்ல அவனுடைய பேர் இப்லீஸ் அப்படின்னு தான் வந்திருக்குது. அப்ப இப்லீஸ். ஆனா அல்லாஹ் அந்த சம்பவத்துக்கு பிறகு அவனுக்கு அஷ்-ஷைத்தான் அர்-ரஜீம் அப்படின்னு ரெண்டு பேர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். அஷ்-ஷைத்தான் அப்படின்னா என்ன? அர்-ரஜீம் அப்படின்னா என்ன? ஷைத்தானா அப்படின்னா என்ன? தூரமாக்கப்பட்டது. ஷைத்தான் அப்படின்னா என்ன? தூரமாக்கி கொண்டவன், தன்னைத்தானே தூரமாக்கி கொண்டவன். ஷைத்தான் அப்படின்னா தன்னைத்தானே தூரமாக்கி கொண்டவன். ரஜீம் அப்படின்னா என்ன? ரஜம் அப்படின்னாக்கா எரியறது, எரியாது தூக்கி எரியது. ஒரு கல்ல தூக்கி எரியணும் அப்படின்னா ரஜம் அப்படின்னு அர்த்தம். ஹதீஸ்கள்ல விபச்சாரத்துக்கான தண்டனை வரும். அதுக்கு என்ன பேரு? ரஜம். அந்த ஹதீஸ் பேரு ஹதீஸ் ரஜம் தான். கல்லால இருந்து தண்டிக்கிறது ரஜம். அதுதான். நம்ம ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன சூரா ஓதுவோம்? சூரத்துல் முல்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா? சூரத்துல் முல்க். சூரத்துல் முல்க்ல அந்த அதே மாதிரி ஒரு வார்த்தை வரும் பாருங்க. ருஜூமன் லிஷயாத்தீன். ஷைத்தான்களை அடிச்சு விரட்டுவாங்க. எது? அந்த எரிக்கற்கள், வானத்தில் இருக்கக்கூடிய எரிக்கற்களை கொண்டு வானத்துக்கு நெருங்கக்கூடிய ஷைத்தான்களை அடிச்சு விரட்டுவாங்க. அதுக்கு ருஜூம் என்ற வார்த்தை பயன்படுத்தும். ரஜம் அப்படின்னா எரியது, தூக்கி எரியது, தூரமாக தூக்கி வீசுறது. அதுதான் ரஜம். அதுல இருந்தா இந்த ரஜீம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப ரஜீம் அப்படின்னா என்ன? தூரமாக தூக்கி எறியப்பட்டவன், தூரமாக்கப்பட்டவன் அப்படின்னு. அப்ப இது ரெண்டு கோணங்களை சொல்லப்படுது. ஷைத்தான் அப்படின்னா தன்னைத்தானே தூரமாக்கி கொண்டவன். ரஜீம் அப்படின்னா தூரமாக அனுப்பப்பட்டவன், தூரமாக தூக்கி எறியப்பட்டவன். அப்ப இந்த இப்லீஸுக்கு இந்த ரெண்டு விஷயங்களுமே நடந்திருக்குது. அவன் ஷைத்தானாகவும் இருக்கிறான், ரஜீமாவும் இருக்கிறான். அப்படின்னா என்ன? இது அவனுடைய கோணத்திலேன்னு பார்த்தா, அவனுடைய ஆங்கிள்லேன்னு பார்த்தா அவன் ஷைத்தான். அல்லாஹ் அவனுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கோணத்திலேன்னு பார்த்தா அவன் ரஜீம்.